வணக்கம் நேயர்களே. 70களின் இறுதியில் திரைத்துறையில் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா பல முன்னணி இயக்குநர்களின் படங்களுக்கு இசையமைத்திருந்த நிலையில் அவருக்கு இணையாக பல ஹிட் பாடல்கள் கொடுத்தவர்தான் சங்கர் கணேஷ். அதே சமயம் இளையராஜா போல் எங்களால் இசையமைக்க முடியும் என்று கூறி இளையராஜா இசையமைக்க முடியாத படத்திற்கு ஹிட் பாடலை கொடுத்துள்ளாராம். 1970களின் நடுப்பகுதியில் வெளியான அன்னைக்கிளி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா முதல் படத்திலே முத்திரை பதித்த இசையமைப்பாளராக மாறியிருந்தாராம். அதன் பிறகு தொடர் ஹிட் படங்களை கொடுத்த அவர் 90களில் தொடக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அறிமுகமாவதற்கு முன்பு வரை பல ஹிட் படங்களுக்கு தனது இசையின் மூலம் வெற்றியை உறுதி செய்துள்ளாராம். 80களில் இளையராஜா இசை இருந்தால் படம் வெற்றி என்ற நிலைதான் இருந்துள்ளதாம். பல முன்னணி இயக்குநர்கள் இளையராஜா கால்ஷீட்டுக்காக வரிசையில் காத்திருந்த சமயத்தில் இரண்டாம் தர இயக்குநர்கள் சங்கர் கணேஷ் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார்களாம். அந்த வகையில் கடந்த 1990ஆம் ஆண்டு வெளியான படம்தான் இதய தாமரை. கார்த்திக், ரேவதி, நிழல்கள் ரவி ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படம் ரேவதி திருமணமாகி நடித்த முதல் படமாகும். இந்த படத்திற்கு இசையமைக்க இளையராஜாவிடம் கேட்டுள்ளார்களாம். அப்போது பிஸியாக இருந்த இளையராஜா தன்னால் இசையமைக்க முடியாது என்று கூறியுள்ளாராம். இதன் காரணமாக படத்தின் இயக்குனர் ராஜேஸ்வர் சங்கர் கணேசரிடம் இசையமைக்க சொல்லலாம் என்று சொல்ல படத்தின் தயாரிப்பாளருக்கு அதில் உடன்பாடு இல்லையாம். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ள படத்தின் இயக்குனர் ராஜேஸ்வர் சங்கர் கணேசிடம் தயாரிப்பாளர் சொன்னதை கூறியுள்ளாராம். இதை கேட்ட அவர்கள், இளையராஜா போல் நாங்களும் இசையமைப்போம், ஆனால் எங்களுக்கான பட்ஜெட் சரியாக ஒதுக்கப்படவில்லை, நீங்கள் சரியான பட்ஜெட் கொடுத்தால் அவரை போன்று நாங்களும் ஹிட் பாடல்களை கொடுப்போம் என்று கூறியுள்ளாராம். அதன்படி ராஜேஸ்வர் சங்கர் கணேஷ் கேட்ட பட்ஜெட்டை கொடுக்க இதே தாமரை படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இன்று வரை போற்றப்படுகின்றதாம். குறிப்பாக இதில் உன்னை ஏன் சந்தித்தேன், ஊமை நான் சிந்தித்தேன் என்ற பாடல் பெரிய ஹிட்டாக அமைந்துள்ளதாம். இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பார். இந்த பாடலில் ஒரு வரியை மட்டும் வைரமுத்து எவ்வளவோ சொல்லியும் அந்த வரியை மாற்ற வேண்டும் என்று ஒரு உதவி இயக்குனர் கூறியுள்ளாராம். உன்னை ஏன் சந்தித்தேன், ஊமை நான் சிந்தித்தேன், ஒரு தீர்வு இல்லையா, நானாக நான் மறவா, இல்லை ஆனாக நான் மறவா என்று வைரமுத்து எழுதியிருப்பாராம். இதில் ஆணாக நான் மாறவா என்ற வரியை எடுத்துவிட்டு வேறு வரியை எழுதுமாறு உதவி இயக்குனர் ஒருவர் கூறியுள்ளாராம். நான் பெண்ணாக இருப்பதால் தான் என்னை திருமணம் செய்ய முயற்சிக்கிறாய், எனக்கு பல பிரச்சனை இருக்கிறது, நான் ஆணாக மாறிவிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருவரும் நட்பாக இருக்கலாம் என்று தனது வரியில் கூறியிருப்பாராம் வைரமுத்து. ஆனால் உதவி இயக்குனர் அடம் பிடித்ததால் அந்த வரியை வேறாக நான் மாறவா என்று மாட்டியிருப்பார். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.